வணக்கம் நண்பர்களே. ஓம் கணபதி நமக. ஒரு மனுஷன் பணம் சம்பாதிக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டர்ல இருந்து மாறிட்டே வரும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வேலைக்கு போயிருப்பாங்க. 12-13 வயசுலேருந்து வேலைக்கு போக ஆரம்பித்து அப்படியே த்ரூ அவுட் த லைஃப் லாங் அப்படியே வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அதில் பணம் சம்பாதிச்சு அவங்க எவ்வளோ தூரம் அதை சேமித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய வெற்றி, அவருடைய மரியாதை, அவருடைய கௌரவம், அவருடைய அந்தஸ்து இது எல்லாமே இன்றைக்கி தீர்மானிக்கப்படுகிறது. பொதுவாக ஒரு திருக்குறளில் சொல்லுவாங்கள்ல, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பொருளை கொண்டு தான் ஒரு மனிதனுடைய மதிப்பும் மரியாதையும் கௌரவம் அந்தஸ்தும் நிர்ணயிக்கப்படுகிறது. நான் எந்த காரில் வர்றேன் அப்படிங்கிற பொறுத்து தான் எனக்குரிய மரியாதை பல தரப்பட்ட மனிதர்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. இல்லை சார், மனுஷனுக்கு ஒரு மரியாதை வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மனுஷனுக்கு கண்டிப்பாக மரியாதை இருக்குது. அது அவருடைய படிப்பு, அவருடைய நடை உடுத்தும் விதம், அவர் பேசும் விதம், அவர் மற்றவருடன் பழகும் விதம், இது எல்லாம் பொறுத்தும் கூட தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் பொதுவாக இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் எப்படி வர்றாருங்கிறத பொறுத்து இன்னைக்கு இருக்கிற சாதாரண மக்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய வருகையின் போது அவர் அணிந்திருக்கும் உடையை பொறுத்து தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. சரிங்களா? இதில் படித்தவர்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஃபெமிலியரான இருக்கவங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸு, யூடியூப் ஃபெமிலியரு, ஃபேஸ்புக்கு ஃபெமிலியரு, இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தான் பல பேர் மதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் இப்படி என்னங்களாம் நம்ம யாருமே செக் பண்ணிக்கிறது கிடையாது. அவர் உண்மையிலேயே சமூகத்திற்கு ஏதோனும் நல்ல விஷயங்களை செய்துள்ளார்களா அப்படின்ட்டு யாருமே நம்ம பார்க்குறதும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் ஃபேஸ்புக் செலிபிரிட்டிப்பா, அவர் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிப்பா, ஒரு இன்ஃப்ளூயன்சர்ப்பா, இவருக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கு ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எந்த விதத்தில் உதவும் அப்படிங்கிறது நிறையா விதமான விதிகள் இருக்குது. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஜாதகத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் சின்ன குழந்தையிலேருந்தே ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒரு கஷ்டப்படுற மாதிரி அதுக்கு அப்படியே டக்குன்னு ஃபெமிலியர் ஆகிடுவாங்க. இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக தான் துரந்தர் படத்தில் சாரா அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து நடிச்சுட்டு வர்றாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் ஃபெமிலியேட்டாக அந்த படத்தில் நடித்து ஒரு பெரிய ஒரு ஹீரோயின் லெவலுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? நம்ம பலதரப்பட்ட மனிதனோட ஜாதகங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பதிவுலையும் பார்ப்போம். ஸோ இவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த மீடியா ப்ளஸ் சினிமாவில் இண்டஸ்ட்ரீஸில் ஆக்ட் பண்ணால் ஜாதகத்தில் இந்த முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும். அதில் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி அப்படிங்கிறவருடைய பலத்தை பொறுத்து தான் அவங்களுடைய புகழ், முன்னேற்றம், சம்பாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். எவ்வளோ சம்பாதிப்பாங்க சார்? லட்சமா, கோடியா, 100 கோடியா, 1000 கோடியா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேள்வியெல்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லட்சத்துலேருந்து ஒரு கோடிக்குள்ளே சம்பாதிக்கிறவங்களோட ஜாதக அமைப்பு தான் இப்போ நம்ம சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் அப்படிங்கிற இந்த 3 கிரகங்கள் ஒரு வலுவான நிலையிலும் இருப்பாங்க. வலுவான நிலை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சூரியன் ஆட்சி உச்சமாக இருப்பது, சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது. இதில் புதன் மட்டும் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் எப்பவுமே கூடவே ட்ராவல் பண்ணுறவங்க. இந்த சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேருமே. இதில் 2 பேர் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற நினப்பில் போகலாம். ஆனால் புதன் ஏதோ ஒரு இடத்துல உச்சம் இல்லாட்டி நீசம் அப்படிங்கிற அடைவார், இல்லாட்டி சுக்கிரன் அப்படிங்கிற உச்சம் நீசம் அப்படிங்கிறத அடைவாங்க. சரிங்களா? அதாவது கன்னியிலையும் மீனத்திலையும். ஓகே, ஆனால் இந்த சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு நல்ல ஆதிபத்தியம் வகித்து, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மேஷத்துக்கு 5ஆம் வீடு, சூப்பர் பொசிஷனிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு 11ஆம் வீடு ஆட்சியாக பெற்று வரும். சார் பாதகஸ்தானம் ஆச்சு சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாதகமாகவே இருந்தாலும் அவர் சூரியன் வீட்டில் 11ஆம் வீட்டிலிருந்து நேராக அவருடைய 7ஆம் பார்வை எங்கே விழுகும்? லக்னத்துக்கு 5ஆம் வீடாக விழுகும், துலா லக்னத்துக்கு. சரிங்களா? அதனால தான் துலாமில் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா ஹீரோ, ஹீரோயின், டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸ்ட்டு, மியூசிக் டைரக்டர்ஸ்னு நிறைய பேர் இதில் இருப்பாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் ரிஷபத்துலையும் இருப்பாங்க. பட் துலாத்தில் அந்த சேலரி ரேஞ்ச் மாறிடும். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு 9ஆவது வீடாக வரும். விருச்சிகத்திலையும் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு திரிகோணாதிபதி அப்படிங்கிற நிலைமையை பொறுத்து இது ஒரு சூப்பர் பொசிஷன். மோர் ஓவர் கும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியாக சூரியன் வருவார்.
ஸோ 7ஆம் அவர் பகையாச்சே சார், அவர் வளர்க்கக்கூடாதே சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல வந்துட்டு புதன் வந்துட்டு பக்கத்திலேயே, அதாவது கன்னி வீட்டிலேயே வந்துட்டு அவர் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணாட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு வலுவான நிலைமை அடைவார். இங்கே சூரியனும் மட்டுமல்ல, இவரும் கொஞ்சம் பலமாகிறார் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கணும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருமே வரிசையாக அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அதாவது சூரியன் சிம்மத்தில், புதன் கன்னியில், சுக்கிரன் வந்துட்டு துலாம்ல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பொசிஷனிங் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயங்கள். அந்த ரேராக நடக்கிறவங்க தான் இன்னைக்கு சமூகத்தில் ஒரு மிக பெரும் மனிதராக நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு பெயர் புகழ் முன்னேற்றத்தோட வாழ்றவங்களாம் வந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? நம்ம பணம் எப்போ சம்பாதிப்போம், எவ்வளோ சம்பாதிப்போம், நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் என்றைக்காவது நீங்கள் வந்து யோசிச்சிருக்கீங்களா? சரி சார், நான் இப்படிலாம் யோசிச்சிருக்கேன், ஆனால் நான் பணம் சம்பாதிச்சது வந்துட்டு பெருசாலாம் இல்லை சார், எல்லாமே மேக்ஸிமம் செலவாயிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லோருடைய பரவலான ஒரு கருத்து. ஈவன் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஐ மீன், நான் வந்து பெருசாக சேர்த்து வைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி நானும் ஒரு அளவாக தான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த அளவு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் மாறிட்டே வரும். சரிங்களா? பொதுவாக வந்துட்டு நமக்கு நிறைய பணம் வரும்போது நம்ம பெருசாக பேசவே மாட்டோம். ஆனால் கம்மியாக பணம் வரும்போது நிறையா ஜோதிட குழுக்களை நான் பார்க்குறேன். சார், எனக்கு பணமே வந்துட்டு பெருசாக இல்லை சார், நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, தொழில் செஞ்சு ஒர்க் அவுட் ஆகலை, வேலைக்கே தான் போயிட்டுருக்கிறேன், பெரிய வேலையில் ஒரு முன்னேற்றமும் இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லி நிறைய பதிவுகள் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்துட்டு உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தசா பற்றி இப்போ கரண்டில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல எடுத்து பாருங்கள். அப்படி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி திசை, 8ஆம் அதிபதி திசை அப்படிங்கிறது மெயினாக நடந்துட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் சம்பாதிப்பீங்க. இதில் ஒரு ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. இப்போது கன்னி லக்னத்துக்கு 5, 6 கூடியவர் அப்படிங்கிறவர் சனி தசை நடத்துகிறாரு. ஸோ 6ஆம் அதிபதி திசையாகவே இருந்தாலும் கடன், நோய், எதிரி இந்த போன்ற விஷயங்களை பிரச்சனை கொடுத்தாலும் அவரே 5ஆம் அதிபதியாக வர்றதுனால அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தெய்வ பலமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நல்ல ஒரு படிப்பும் சிந்தனையும் கொடுத்து ஜாதகரை எப்படியாவது வெளியில் காப்பாற்றக்குண்டான விஷயங்கள் வந்து காப்பாற்றிட்டே கொண்டு வருவார். பட் அதே சிம்ம லக்னத்துக்கு சனி தசை நடந்ததுன்னா அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6, 7 கூடியவர் அப்படிங்கிற மாதிரி வருவார். அந்த 6ஆம் இடமான நோய் எதிரி ஸ்தானத்தையும் கொடுத்து மனைவி வழியும் சில சிக்கல்களையும் பஞ்சாயத்துகளையும் கொடுத்து அதுலேருந்து அவர் ஓவர் கம் ஆகி வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடும், லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து. சரிங்களா? ஒருவேளை சிம்ம லக்னத்திலே லக்னாதிபதி ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு, இல்லை மேஷத்தில் உச்சமாகி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் எப்படியாவது சமாளித்து மேலே ஏறி வந்துடுவார். அவங்க அப்பா மூலியமாவோ அவருக்கு கற்றுக் கொடுக்குற குரு மூலியமாவோ கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வருவார். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு முரணான நுணுக்கமான பல விஷயங்களை உள்ளடக்கியது. சரிங்களா? இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம அடுத்தடுத்த பல பதிவுகள் பல உதாரணங்களை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம சாரா அர்ஜுனோட விஷயம் சொன்னோம். அந்த சாரா அர்ஜுனுக்கு சூரியன், புதன், சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் தாராளமாக நெட்டில் கூட செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.